எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஹோசி ஒர்க்ஸ் சேனல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மரக்கன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வைக்கல. அந்த 10 மரக்கன்று எப்படி வளர்ந்துருக்குன்ற ஸ்டேட்டஸ் தான் நான் போட போகிறேன். நான் ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வச்சேன். சூப்பராக வளர்ந்துருக்கு, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இடத்துல வந்து நம்மளோட பூவரசன் இருக்கான். இங்கே இருக்கா பாருங்க, பூவரசன். ஸோ ஃபார் க்ரோத் சூப்பராக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருந்தால் இப்போ இந்த ஹைட்டில் இருந்தால் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கான். நல்லாவே வளர்ந்துட்டுருக்கான். அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்து காப்போ இலவம் பஞ்சு மரக்கன்று பாருங்க. ஸோ இவளும் வந்து நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கா. கொஞ்சம் க்ராஸாக வளர்றா, பட் ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கா பாருங்களேன். ஸோ திஸ் ஆல்சோ குட். அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். என்னோடய ஃபேவரட் பொங்கை இவ அருமையாக வளர்ந்துட்டுருக்கா. இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துட்டுருக்கான்னு. சூப்பராக ஃப்ளஃபியாக வளர்ந்துட்டுருக்கா. ஹைட் வந்துட்டா ஒரிஜினல் வீடியோலாம் நீங்கள் பிளான்டிங் எனக்கு பார்த்தீங்கன்னா குட்டியும் இருக்கும். இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம தம்பி ஜாவத் வந்து கொடுத்தது தான். சூப்பராக வந்துருக்கு. அவர் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. என்னென்னு தெரில, வீட்டில் 100 விதைகளை வச்சு வளர்த்து அதில் ஒரு 5 மட்டும் டொனேட் பண்ணார். அதில் தான் சிலதிங்க இருக்குது. அது எல்லாமே இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பார்க்காம பாருங்கள். அடுத்தது இது நம்ம தம்பி ஜபின் அண்ட் ஆரன் கொடுத்த நீர்மருதம். இதுவும் நல்லா தான் இருக்குது பாருங்கள். எல்லா இலைகளும் வந்திருக்கு, வரிசையாக வந்துட்டுருக்கு, ஹெல்த்தியாக வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி அடுத்தடுத்த க்ரோத் இருக்குன்றதையும். ஸோ நாளாச்சா. அடுத்தது வந்து கொய்யா மரக்கன்று. சாரி பிளாஸ்டிக் வருது ட்ரை பண்ணேன். ஸோ கொய்யா மரக்கன்றும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. சில இலைகளை கேட்டர்பில்லர் சாப்பிட்ருக்கு. பட்டர்ஃப்ளை வரப்போகுது, அது ஒரு வேலையை தான் பண்ண போகுது, பாலினேஷன் பண்ண போகுது. பட் கொய்யா மரக்கன்று வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, ஸ்டிஃபாக வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ 5 மரக்கன்றை பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துல நான் முதல்ல வச்ச மரக்கன்றுனா இதுதான், இந்த பொங்கை தான். இவளும் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கா. இங்கே வேறு எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கான்னு, நல்லா ஹைட் வந்திருக்கா. இந்த பிரான்ச் இது தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இஸ் ஆல்சோ குட். அடுத்தது பார்க்கலாம். இன்னொரு பொங்கை. இவருக்கு இலைகள்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிருக்கு தெரியுது, ஆனால் தண்டு சான்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷீ இஸ் ஆல்சோ குட், நல்ல க்ரோத்து. அடுத்தது நாட்டத்தி. ஸோ இவன் வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டு இருந்த பொண்ணு தான். நடுவில் மாடு மேய்க்கும் போது சாப்பிட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சாப்பிட்ருச்சு, பட் விடலை. ரூட்டை நல்லா பிடிச்சதுனால என்ன தான் மேலே சாப்பிட்டாலும் இது இருத்தாலும் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தண்டெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி பாசிட்டிவ் தட் கொஞ்சம் நாளைக்கு மாடு வராமல் இருந்தால் இல்லை சாப்பிட விடாமல் இருந்தால் சூப்பராக அது வளர சான்ஸ் இருக்குது. பாருங்கள், எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் விட்டு அது எல்லாத்தையும் இலைகள் இருக்குது. இஸ் ஆல்சோ குட். ஸோ நமக்கு இதோட 8 பார்த்துட்டோமா? நம்ம 8 பார்த்துட்டோம். ஸோ 9வது மரக்கன்று பார்க்கலாம். இதே இடத்துல கொஞ்சம் தூரமாக வந்து தான் இந்த வச்சேன். இங்கே இதுவும் நம்ம ஜாவத் கொடுத்தது தான், பொங்கை மரக்கன்று. எப்பயாவது இது ஆட்டோமேட்டிக் காலெல்லாம் சொல்லணும், ஆட்டோமேட்டிக்கில் ஏதோ ஒரு ரீசன் கொடுக்கும். ஸோ இதுவும் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், தண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா வானத்தை நோக்கி இலைகள்லாம் நிற்கிது பாருங்கள், அப்படி ஸ்டிஃபாக. எல்லாமே ஹெல்த்தி, எவ்ரி லீஃப் இஸ் ஹெல்த்தி. சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இதுவும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 10வது. இந்த 10வதுக்கு மட்டும் யாரோ ஸ்பெஷல் கேர் கொடுத்துருந்தாங்க. முள்ளு செடியெலாம் போட்டு ஸ்பெஷல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க யாரோ. இப்போ இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் நெவர்த்லெஸ் சூப்பர் ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இங்கெல்லாம் புது புது இலைகள் வந்துட்டுருக்கு, நல்ல ஹெல்த்தி. இது கொஞ்சம் இப்படி ஆடிட்டு இருந்துச்சு, ஸ்டிஃபாக இல்லை, ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. இப்போது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ பொங்கையெல்லாம் இங்கே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீதி இருக்குது எப்படி க்ரோ ஆக போகுது, இல்லை இதில் தான் சில ரீசன்களால் அழியுமான்னு தெரியல. பட் எல்லாமே வளரும், எதிர்பார்க்க முடியாது. முளைத்தால் மரம், இல்லையில் உரம் தான். அதே மாதிரி கடைசி வேணும்னு சொல்லிட்டு இந்த சேனலை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். விதைப்போம், படைப்போம், முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.